ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரம் எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆன் மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் 5 இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு. நாம் போன வீடியோவில் சாப்டர் 4 பிரிட்டிஷ் வெற்றிக்கு முன்னதாக இந்தியாவை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நாம் பிரிட்டிஷின் ஏகாபத்திய வரலாறு பற்றி பார்க்கலாம். இதை 2 கட்டங்களாக பார்க்கலாம். முதலாவது பேரரசு அட்லாண்டிக் வழியாக அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸை நோக்கி நீண்டுள்ளது. இரண்டாவது பேரரசு 1783 நடந்த பாரிஸ் அமைதியின் காரணமாக கிழக்கு ஆசியா மற்றும் அமெரிக்கா வரைக்கும் நீண்டிருந்துச்சு. 16ஆம் நூற்றாண்டில் அயர்லாண்டை ஆங்கிலேயர்கள் வெற்றி கொண்டு கைப்பற்றினாங்க. இதுதான் பிரிட்டிஷ் ஏகாபத்திய வரலாறுடைய தொடக்கமாக கருதப்படுது. பிரிட்டிஷ் மற்றும் பிற ஐரோப்பியர்கள் தங்களை தாங்களே நாகரிகமுடைய சமூகம் அப்படின்னு சொல்லி சான்றளிச்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக நாம் இந்தியாவை பிரிட்டிஷ் கைப்பற்றியது தற்செயலானதா இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியான்னு பார்க்கலாம். இதை பல குழுக்கள் பலவிதமாக சொல்கிறாங்க. முதலாவதாக உள்ள குழுவுடைய தலைவர் ஜான்ஸ்லி அப்படிங்கிறவர், இவர் பிரிட்டிஷ் இந்தியாவை கைப்பற்றியது தற்செயலானது அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே ஆங்கிலேயர்கள் வர்த்தகத்துக்காக மட்டும்தான் இந்தியாவை நோக்கி வந்ததாகவும் பிரதேசங்களை கைப்பற்றுவது அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் கொந்தளிப்பு தான் கிட்டத்தட்ட அவங்கள பிரதேசங்களை கைப்பற்றும்படி கட்டாயப்படுத்தியதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இரண்டாவது குழு இதை முற்றிலும் மறுத்து பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த பேரரசை நிறுவுவது தான் அவங்களுடைய தெளிவான நோக்கமாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஒரு இந்திய உள்ளூர் ஆட்சியாளரை மற்றவருக்கு எதிராக தூண்டுவதே எவ்வளவு எளிது என்பதை பிரிட்டிஷ் உணர்ந்திருந்ததாகவும் இதன் மூலிமா உள்ளூர் அரசியலில் தலையிட தொடங்கிட்டாங்க அப்படின்னும் இந்த குழு சொல்லுது. வர்த்தகத்தில் இருந்து பெரும் லாபம் ஈட்டியது ஆங்கில வர்த்தகர்களை இந்தியாவை நோக்கி ஈர்த்துச்சு. அவர்களோட வணிக நலன்களை பாதுகாக்க மற்றும் தங்கள் இந்திய நட்பு நாடுகளுக்கு சாத்தியமான தாக்குதல்காரர்களிடமிருந்து பாதுகாக்க இவங்க போர் நடத்தியதாக சொல்கிறாங்க. லார்டு வெல்லஸ்லியுடைய சப்சிடரி அலையன்ஸ், அதாவது துணை கூட்டணி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் வாயிலாக இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நீடிச்சாங்க. கூடவே லார்டு ஹாஸ்டிங்ஸ் வெல்லஸ்லியுடைய வழியை பின்தொடர்ந்து இந்தியாவில் பல இடங்களில் வெற்றி பெற்றார். இவர் இந்தியாவை வர்த்தக ரீதியாக வாங்கிய நாடாக காட்டாமல் வெற்றி பெற்ற நாடாகவே கருதினார். அடுத்ததாக இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தின் ஆரம்பத்தை பற்றி பார்க்கலாம். வரலாற்று ஆசிரியர்களுடைய பார்வையில் 3 நிகழ்வுகள் தான் இந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுது. அதில் முதலாவது 1740 நடந்த ஆங்கிலேய பிரெஞ்சு மேலாதிக்கத்திற்கான போராட்டம். இரண்டாவதாக 1757 நடந்த பிளாசே போர். மூன்றாவதாக 1761 நடந்த 3வது பானிபட் போர் ஆகும். ஆங்கிலேயர்கள் சில இடையூறுகளை எதிர்கொண்டனர், ஆனால் அது எதுவுமே தீவிரமான இயல்பாக இல்லை. அதனால் அவங்க வெற்றியும் எல்லா பகுதிகளிலையும் சமமாக இல்லை. அடுத்ததாக நாம் இந்தியாவில் பிரிட்டிஷ் வெற்றிக்கான காரணங்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் ஆட்சியாளர்களாக வெளிப்படுத்துவதற்கு பிரிட்டிஷ் ராஜதந்திரம் மற்றும் இராணுவ தந்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. உயர்ந்த ஆயுதங்கள், இராணுவம் மற்றும் சிறந்த யுக்திகளை பயன்படுத்தியிருக்காங்க. வேகம் மற்றும் வரம்பில் இந்தியர்களை விட பிரிட்டிஷ் துப்பாக்கிகள் சிறந்தவையாகவே விளங்கியிருக்கு. இந்திய ஆட்சியாளர்கள் ஐரோப்பிய ஆயுதங்களை இறக்குமதி செய்து தங்கள் படைகளுக்கு பயிற்சி அளிக்க ஐரோப்பிய அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. துரதிர்ஷ்டவசமாக இந்தியர்களால் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு மற்றும் படைகளுக்கு கூட ஒத்துப்போக முடியல. மாறாக வெறும் ஆங்கிலேயர்களை பின்பற்றுபவர்களாகவே மாறினாங்க. அடுத்ததாக நாம் இராணுவ ஒழுக்கம் மற்றும் நிரந்தர சம்பளம் பற்றி பார்க்கலாம். பிரிட்டிஷ் நிரந்தரமான சம்பளம் மற்றும் கடுமையான ஒழுக்கத்தை பின்பற்றினாங்க. அதனால் அவங்களுடைய துருப்புகள் விசுவாசமாகவே இருந்துச்சு. இந்திய ஆட்சியாளர்கள் துருப்புகளுக்கு பணம் கொடுக்க போதிய பணம் இல்லை. கூடவே துருப்புகளிடம் ஒழுக்கமும் இல்லை. துருப்புகள் பல நேரங்களில் கலகக்காரர்களாகவும் சில சமயங்களில் தங்கள் நன்மைக்காக எதிரிகளிடமும் இணைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக சிவில் ஒழுக்கம் மற்றும் நியாயமான தேர்வு முறையை பற்றி பார்க்கலாம். பிரிட்டிஷ் திறன் மற்றும் நம்பகத்தன்மைக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. பரம்பரை, ஜாதி, குல உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கல. இந்தியர்கள் ஜாதி, தனிப்பட்ட உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தகுதி மற்றும் திறனின் அடிப்படையில் எந்த ஒரு நியாயமான தேர்வும் செய்யப்படலை. இதன் விளைவாக துருப்புகள் தங்கள் சொந்த நலனை தொடர கிளர்ச்சி மற்றும் விசுவாசமற்றவர்களாகவும் இருந்தாங்க.
அடுத்ததாக நாம் புத்திசாலித்தனமான தலைமைத்துவம் மற்றும் இரண்டாம் வரிசை தலைமைத்துவத்தின் ஆதரவை பற்றி பார்க்கலாம். பிரிட்டிஷில் முன்னணி தலைவர்களாக கிளைவ், வாரன் ஹேஸ்டிங், எலிஃபன்ஸ்டன், முன்ரோ, மார்க்கஸ் ஆஃப் டல்லோசி போன்றவர்கள் இருந்தாங்க. இரண்டாம் வரிசை தலைவர்களாக சர் ஐரி கூட்டே, லார்டு லேக் மற்றும் அர்த்தூர் வெல்லசி போன்றவர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்தியர்கள் பக்கத்தில் முன்னணி தலைவர்களாக ஹெய்தர் அலி, திப்பு சுல்தான், சின் குலிச் கான், மதுராவ் சிந்தியா, ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கர் போன்றவர்களும் இரண்டாம் வரிசை தலைவர்களாக பேர் சொல்லும்படி யாருமே இல்லை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு இருந்தனர். ஆனால் ஒருமித்த கருத்தாக ஒருமித்த காரணத்தோட யாரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்றுபட்டு போரிடலை. பெரும்பாலும் அண்டைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களை ஆதரிச்சே இருந்திருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற உணர்வு யாரிடமுமே இல்லை. அடுத்ததாக நாம் வலுவான நிதியை பற்றி பார்க்கலாம். பிரிட்டிஷ் பங்குதாரர்களுக்கு பணம் செலுத்துவதற்கும் போருக்கு நிதி அளிப்பதற்கும் போதுமான வருமானம் இருந்துச்சு. இந்த வருமானம் உலகின் பிற நாடுகளுடனான வர்த்தக ரீதியான உறவு மூலியமாக அற்புதமான லாபம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. பிரிட்டிஷுடைய கடல் சக்தி மேன்மை பிரிட்டிஷ்காரரிடம் ஏராளமான பணத்தையும் தேவைப்படும் காலங்களில் பொருட்களையும் உறுதிப்படுத்துச்சு. அடுத்ததாக நாம் தேசிய பெருமையை பற்றி பார்க்கலாம். தேசிய பெருமை கொண்ட பிரிட்டிஷர்கள் பலவீனமான தங்களுக்குள் பிளவுபட்ட இந்தியர்களை எதிர்கொண்டாங்க. இதுதான் ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தின் வெற்றிக்கான காரணமாகவும் அமைஞ்சிச்சு. நாம் அடுத்த வீடியோவில் வங்காளத்தை ஆங்கிலேயர்கள் எப்படி கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.